காட்டு சின்ன புண்டி சின்ன புண்டி சின்ன புண்டி சின்ன புண்டி காட்டுடி சின்ன புண்டி அவ்வளோதான் 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 அவ்வளோதான். இந்த தங்கம் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த தங்கத்தை எங்கெல்லாம் கேட்டாங்க தெரியுமா? ஆனால் தூரத்தில் இருந்து கேட்டாங்க, கொடுத்து விட முடியல. அதனால் இந்த தங்கம் வந்து எங்கள் ஊர்லேயே ஷெல்டருக்கு போக போகுது. இது கூட இருக்க எல்லா தங்கமும் ஷெல்டருக்கு போக போகுது. நாங்கள் டிவார்மிங் மருந்து சாப்பிட்டு சொல்லுங்க தங்கங்களா. நாங்கள் டிவார்மிங் மருந்து சாப்பிட்டோம். டிவார்மிங் மருந்து கொடுத்தாங்க எங்களுக்கு. எங்கள் வயிற்றில் பூச்சிலாம் போகிறதுக்கு, எங்களுக்கு பெயின் போகிறதுக்கு போட்டு விட்டாங்க, மருந்து போட்டு விட்டாங்க. நாங்கள் எங்கள் அம்மா கூட பத்திரமா இருக்கோம். எங்களை யாருமே நீங்கள் எடுத்துக்கவே இல்லை. நாங்கள் பாவமா இல்லையா? கேளு, எல்லாருக்கிட்டேயும் கேளு. நாங்கள் பாப்பா பாவம் இல்லையா? நாங்கள் யார் வீட்டுக்கும் வேணாம்மா கேளு. என் தங்கம், நாங்கள் யார் வீட்டுக்கும் வேணாமா கேளு. இந்த வெள்ளச்சியோட குட்டிங்க தான் ஃப்ரெண்ட்ஸ். இது டிவார்மிங் மருந்து வந்து நான் கிளினிக்கில் இருந்து வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். பக்கத்தில் இருக்கிற கால்நடை மருத்துவமனையிலேருந்து பாட்டிலில் ஊற்றி தருவாங்க. பெரிய பாட்டில் வந்து நமக்கு கொஞ்சம் ஊற்றி தருவாங்க. இந்த சைஸ் குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ml மட்டும் போடணும். அதாவது 1 ml பாதி. நான் சிரிஞ்சில் 5 ml சிரிஞ்சு வாங்கி பார்த்திங்கன்னா தெரியும், கூட போட்டிருக்கோம். ஒரு 3 மாதத்து குட்டிக்கு மேலே பார்த்திங்கன்னா மாத்திரையாக தருவாங்க. இந்த குழந்தைங்களுக்கு வந்துட்டு லிக்விட் மாதிரி தான் இருக்கும். அது போட்டு விடணும். இது போட்டதுக்கப்புறம் தான் வேக்சின் போடணும். 10 நாள் 15 நாள் கழிச்சு 2 தடவை டிவார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போடணும். அதான் அந்த குழந்தைங்களுக்கு போட்டு விட்டுலான்னு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இவங்க மேலே வந்து பூச்சி நிறைய இருந்துச்சு. மருந்து அடிச்சு விட்டுருந்தேன். இப்போ கொஞ்சம் கம்மியாகிடுச்சு. இப்போ இன்னொரு தடவை போட்டு விடணும், பவுட்ரு போட்டு விடணும். இதுங்க மேலே பார்த்திங்கன்னா ஒரு செம்மண் கலரில் குட்டி குட்டி பூச்சி நிறைய இருக்கும். குட்டி நாய்க்குட்டிக்கு மேலே நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கனாலும் அது குளிக்க வச்சாலும் அதிகமாக போகாது. புதுசாக நாய்க்குட்டி எடுத்துகிட்டு வரவங்களுக்காக இந்த தகவலை சொல்கிறேன் நான். கால்நடை மருத்துவமனையில் அல்லது மெடிக்கலில் வெட்டினரி மெடிக்கல் அதில் கேட்டிங்கனாக்கா நோட்டீஸ் போர்டுன்னு உங்களுக்கு தருவாங்க. அது வந்து மஞ்சள் கலரில் இருக்கும். அது போட்டிங்கன்னா அந்த பெயின்லாம் போயிடுங்க. இந்த குழந்தைங்களுக்கு மருந்து போட்டு விட்டு நான் எடுத்து போய் விட்டுலான்னு இருக்கேன். இவங்களை அடாப்ஷன் யாருமே கேட்கல. தூரத்துலேருந்து 2 பேர் கேட்டிருந்தாங்க. அது வந்து ரொம்ப தூரன்றதுனால நம்ம கொடுத்து விட முடியல. பக்கத்துலேயே யாருமே கேட்கல. 2 நாள் வீடியோ போட்டும் யாரும் யூஸும் போகலை, கேட்கவும் இல்லை. இதுங்க வந்து தெருவிலே பிறந்தது, தெருவிலே அவஸ்தைப்பட்டு தெருவிலே சாகணும் பொழுது. கடவுள் இதுங்களுக்கு அதான் எழுதி வச்சுருக்கான் போட்டிருக்கு. என்ன பண்ணுறது? இந்த குழந்தைங்கள வந்து நான் பக்கத்தில் ஒரு டாக் ஷெல்டர் இருக்குது ஆரோவிலுக்குள்ளே. அதுக்குள்ளே நிறைய டாக்ஸ் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க, இப்போ எடுக்கிறதில்ல. ரொம்பவே ரெக்கமெண்டேஷன் பண்ணி நாங்கள் குட்டீஸ் அதில் எடுத்துகிட்டு போய் விட்டுருக்கோம். அதில் வந்து உங்களுக்கும் உங்கள் ஏரியாவில் எந்த மாதிரி வயலா ஜீவன்கள் இருந்ததுன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு உதவி பண்ணுங்கள், உணவு கொடுங்க. தொடர்ந்து என்னோடய சேனல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.